அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை இங்கே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லோரும் களத்தில் இருக்கிறோம். யாரையும் மதிக்க தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை தோல்விடைய செய்ய வேண்டும். அக்கா கார்த்தியேயனி அவர்கள் இதற்கு முன்பு மேயராக பணியாற்றியவர், இந்த பகுதிக்கு சரியான நபர், நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர். அடித்தட்டு மக்களிலிருந்து வந்த அக்கா கார்த்தியேயனி அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அக்கா கார்த்தியேயனி அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார். நான் முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தான் நினைச்சங்க ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகீழாக நின்னாங்க, கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க, எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை பாருங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம். உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய ஐயா டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர்களுக்கு முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாரு கொடுத்தாங்க? பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா கொடுத்தாங்க. இன்னைக்கு உண்மையான சமூக நீதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 11 அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள். நீங்க பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில் 11 அமைச்சர்கள் சகோதரிகள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள். நம்முடைய மந்திரி சபையில் 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து. இது சமூக நீதி இல்லைங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக நீதி இல்லையா? எத்தனை நாளைக்கு பொய் பேசி சுத்திட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக்கொண்டு இங்கே சுற்றி கொண்டிருப்பீர்கள்? 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார்கள். இது உண்மையான சமூக நீதி. நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி. நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி, அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக, பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக. இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? பொது தொகுதி கொடுக்கலனா அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்களாமா. என்ன பண்ணுவாங்களாமே? அறிவாலயத்தில் போய் தீக்குளிப்பாங்களாமா. கடைசியில் என்ன ஆச்சு? விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சின்னு மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஐயா, இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள்.